கடாரத்தின் கதிரவன் பகுதி 2 கடலில் ஒரு நிழல் அத்தியாயம் 16 மரக்கலத்தில் ஒரு கனவு. வங்கக்கடலின் எல்லையற்ற நீலப் பெருவழியில் யவனராணி ஒரு சிறு இலையைப் போல மிதந்து சென்றது. நாகப்பட்டினத்தின் கரைகள் மறைந்து பல நாட்கள் ஆகிவிட்டன. பகலில் சூரியனின் உக்கிரமான வெப்பமும் இரவில் கோடிக்கணக்கான விண்மீன்களின் மென்மையான ஒளியும் மட்டுமே அவர்களுக்கு துணையாக இருந்தன. ஆதவராயனுக்கும் அவன் குழுவினருக்கும் இந்த கடல் பயணம் ஒரு புதிய அனுபவமாக இருந்தது. ஆதவனுக்கு கடல் புதிதல்ல, ஆனால் கட்டுமரத்தில் கரையை ஒட்டி பயணித்த அவனுக்கு கரை தெரியாத, ஆழம் தெரியாத இந்த மாபெரும் சமுத்திரத்தின் பயணம் ஒருவிதமான பிரமிப்பையும் அச்சத்தையும் ஒருங்கே தந்தது. அவன் தன் பெரும்பாலான நேரத்தை கப்பலின் முகப்பில் கடலையும் வானத்தையும் பார்த்தபடியே கழித்தான். அவன் கடலின் நிறம் மாறுவதையும், காற்றின் திசை திரும்புவதையும், மீன் கூட்டங்கள் பயணிக்கும் வழியையும் கூர்ந்து கவனித்தான். அவன் கடலோடியின் உள்ளுணர்வு ஒரு ஒற்றனின் கூர்மையுடன் இணைந்து அவனை மேலும் அபாயகரமானவனாக மாற்றியது. அவன் குழுவினர் தங்களை வணிகர்களாகவும் கப்பல் சிப்பந்திகளாகவும் மாற்றிக்கொள்ள பழகினர். கொற்றன் வானத்து மேக கூட்டங்களை பார்த்தே மழை வருமா, புயல் அடிக்குமா என்று கணித்தான். அவன் கணிப்புகள் கப்பல் தலைவர் பரமேஸ்வரனையே பலமுறை வியப்பில் ஆழ்த்தின. இளமாறன் கடலின் பல்வேறு நிறங்களையும் சூரிய உதயத்தின் வர்ணஜாலங்களையும் தன் ஓலைச் சுருளில் ஓவியங்களாக தீட்டித் தள்ளினான். அவன் விரல்கள் ஒரு அழகியல் கலைஞனின் விரல்கள், ஆனால் அவன் கண்கள் ஒரு ஒற்றனின் கண்கள். அவன் வழிநெடுக அவர்கள் கடந்து சென்ற சிறு தீவுகளையும் பாறைகளையும் தன் நினைவில் பதிவு செய்து கொண்டான். செம்பியன் கப்பலில் இருந்த மற்ற மாலுமிகளுடன் எளிதாக கலந்துரையாடி தங்கள் கதைகளை கேட்டு அவர்களின் மொழிகளை கற்று தன்னை ஒரு அனுபவமிக்க கடல் வணிகனாக